வணக்கம் நண்பர்களே! சிவகார்த்திகேயன் நடிப்பில அயாலன் திரைப்படம் பொங்கலுக்கு வரப்போது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த படத்தில ஏலியன் நடிச்சிட்டு இருக்கிறதும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏலியனுக்கு வாய்ஸ் ஓவரா ஆக்டர் சித்தார்த் அவர்கள் டப்பிங் பண்ணியிருக்காரு. டீம் சைடு இருந்து அஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. ஏலியனுக்கு வாய்ஸ் ஓவர் அவர் தான் குடுக்குறாரு. கண்டிப்பா நல்லாவே இருக்கும். பொங்கல் நிறைய கிளாஷோட அயாலன் படமும் வருது. கண்டிப்பா ஃபேமிலி என்டர்டெய்னரா குழந்தைங்க என்ஜாய் பண்ணக்கூடிய மூவியா தான் அயாலன் இருக்கப்போது. அதனால ஜனவரி 12ஆம் தேதிய மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு படத்தில ஆக்டர் கருணாகரன் இருக்காரு இல்லையா? அவருடைய அப்கமிங் படத்துடைய அப்டேட் இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். காமெடி ஆக்டரான ஆக்டர் கருணாகரன். அவரு நெறைய படங்கள் நகைச்சுவை பண்ணி நாம சிரிச்சிருக்கோம். அவரு கதாநாயகனா குற்றச்சாட்டுன்ற டைட்டில்ல படப்பிடிப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க்ல தான் அந்த படம் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் இந்த மாரி தான் இருக்க போதுன்ற மாரி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சதுங்க. குற்றச்சாட்டு அப்படின்னு டைட்டில் இருக்கும்போதே ஏதோ ஒரு கிரைம் நீதி தேடி ஹீரோ போவாரு. அப்படி ஒரு மைண்ட் தாட் அந்த டைட்டில் கேள்விப்படும்போது எல்லாருக்குமே வரும். அப்படிதான் நான் ஒரு தகவலும் கேள்விப்பட்டேன். ஏழ்மையான தமிழன் தனக்குன்னு ஒரு குடும்பம், அவனுக்குன்னு ஒரு மனைவி, ஒரு பெண் குழந்தை. தான் பொழப்ப தேடி கேரளாவுக்கு போறாரு. அங்க வந்து நெனச்சே பார்க்காத தன் பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்துருது. அதனால நம்ம பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சே, கண்டிப்பா அதுக்கான நீதி வேணும் அப்படின்னு போராடுற ஒரு அப்பாவி தந்தை கதாபாத்திரத்தில தான் கருணாகரன் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு படத்த பத்தி ஏன் இங்க பேசுறேன்னா, இப்படி ஒரு விஷயம் தான் இப்போ கேரளாவுல பிரேக்கிங் நியூஸா போயிருக்கு. அந்த ஒரு நியூஸ நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ நீங்க ஒரு சின்ன கிளிப் பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்களா? கேரளாவுல ஹார்ட் பிரேக்கிங் நியூஸா இதுதாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவுல 6 வயசு குழந்தைய கற்பழிச்சே கொன்னவனே 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி செய்தி இப்போ பார்க்கும்போது, அந்த இடத்துல இப்போ நீதி ஜெயிச்சுச்சா? உண்மை தெரிஞ்சுச்சா? அப்படின்னா எதுவுமே இல்ல. ஆனா நீதியும் கிடைக்கிறது, உண்மையும் தெரியறது எல்லாமே இந்த மாரி சினிமாக்கள் பார்க்கும்போது தான் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாரி வரிசையில தான் இப்போ குற்றச்சாட்டுன்ற படம் கருணாகரன் அவர்கள் அந்த படம் கூட நான் சொன்னேன் இல்லையா? கேரளாவுல தான் அவங்க பொண்ணுக்கு அப்படி நடந்துரும். அதுக்காக ஒரு அப்பாவியான தந்தை நடிப்பில கருணாகரன் போராடுற படமா தான் குற்றச்சாட்டு இருக்கும். இந்த ஒரு படமும் இல்ல. இப்போ கேள்விப்பட்ட கேரளாவுல 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸா இருக்கட்டும். 2மே ஒரே மாரி இருக்கிறதுனால, அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேரளா நியூஸ மையப்படுத்தி தான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா குற்றச்சாட்டு படம் உருவாயிட்டு இருக்கா? அப்படின்ற ஒரு சின்ன தாட் எனக்குள்ள இன்னைக்கு வந்துச்சு. அதனால தான் இந்த செய்திய நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கருணாகரன் வந்து அப்பாவி தந்தை ரோலும், நீதிக்காக போராடுற விஷயமும் அவர் நடிச்ச நடிப்பு வேற லெவல்ல வந்திருக்கு படம் அப்படின்னு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதையும் நான் அங்க ஷேர் பண்ணிடுறேன். அதோட இல்ல, பல உண்மை சம்பவங்கள வச்சு வந்த படங்கள் பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்கு. கண்டிப்பா குற்றச்சாட்டும் பேசப்படும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதோட காமெடி ஆக்டரான யோகி பாபு லீட் ரோல் ஹீரோவா நடிச்ச மண்டேலாவா இருக்கட்டும், சூர்யா அவர்கள் நடிச்ச விடுதலையா இருக்கட்டும், பக்கா லெவல். அதே மாரி ஆக்டர் கருணாகரனுடைய குற்றச்சாட்டு படமும் வேற லெவல்ல ஹிட் அடிக்குன்ற நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததா கேப்டன் மில்லர் தனுஷ் அவர்களுடைய நடிப்பில பொங்கல் ரிலீஸ் ஆக போது. இன்னும் டேட் சொல்லல இல்லையா? இப்போ அயர்லாந்து 12ஆம் தேதி. அதே மாரி கேப்டன் மில்லர் ஜனவரி 18ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, லால் சலாம் படம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த படமும் 12ஆம் தேதி இருக்கிறதுனால, இது தள்ளி 18ஆம் தேதி வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 3ஆம் தேதி இந்த படத்திற்கான ஆடியோ லான்ச் நடக்கப்போது. இந்த படத்துடைய இசையமைப்பாளரா ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் செம்மையா உழைச்சிட்டு இருக்காரு. எஃபோர்ட் பண்ணி மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, அதெல்லாம் போக இந்த படத்திற்கான ட்ரெய்லர் மிக விரைவில் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா டிசம்பர் எண்ட் இல்லன்னா பட ரிலீஸ்க்கு 10 நாளுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ, கூடிய விரைவில ட்ரெய்லர்ன்னும்போது டிசம்பர் எண்டு மோஸ்ட்டா எதிர்பார்க்கலான்றது தான் என்னுடைய கருத்து. நீங்க இந்த தகவலெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிடுங்க.